வெல்கம் டு பவன் பிரகாஷ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம மெயின் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். மெயின் கிராஃப்டில் நம்ம பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். நம்ம பார்ட் 2லேயே சொல்லியிருப்போம் நம்ம வீடு கட்ட போகிறோம்ட்டு. அதனால் பார்ட் 3ல இப்போ வீடு தான் கட்ட போகிறோம். இந்த வியூ நல்லா இருக்குல்ல கைஸ்? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது என்னமோ புதுசாக இருக்குது, வேலையெல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக் இருக்குது, அந்த சைடு வந்து கேட் இருக்குது. டாக் எப்படா பிடிச்சிட்டு வந்து கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைன்லலாம் போர்டெலாம் கண்டுபிடிச்சேன்னா இந்த டெசர்ட் டெம்பிள் அண்ணன். அப்போ நான் வந்து இந்த டாக் பிடிச்சி டேம் பண்ணிட்டேன். அப்புறம் லீடு வந்து அந்த ட்ரேடர்லாம் வருவாங்கள்ல, அவனை அடித்தானோ உடனே எனக்கு கிடச்சிது. அப்புறம் நேம் டேக் வந்து இது அந்த வில்லேஜரோட வீட்டில் ஒரு செஸ்ட் இருந்துச்சு, அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஆன்வில் வந்து நான் பாருங்கள் கையிலலாம் அயன் ஸ்குவாட்லாம் இருக்குதுல்ல, நான் ஆஃப்லைன்லலாம் அயன்லாம் கண்டுபிடிச்சி நான் வந்து ஆன்வில் செஞ்சு பேர் மாற்றிட்டேன். ஸோ நம்ம வீடியோ கட்டுற இடத்துக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதோ மேலே போகணும் இப்போது. இங்கே தான் நம்ம வீடே கட்ட போகிறோம். ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குடான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது மேடு பள்ளம்லாம் கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் தான் நான் வீடே கட்ட போகிறோம். ஸோ வீடை எப்படி கட்டணுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வுட்லாக் எடுத்துக்கணும். ஓகே கைஸ், நம்ம 4 இடத்துலையும் 5 லாக் வச்சுருக்கோம். இப்போ கீழெல்லாம் என்ன வைக்கணும், காபிள் ஸ்டோன் வைக்கணும். நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் நம்ம காபிள் ஸ்டோனும் இந்த வுட் பிளாங்க்ஸும் போட்டு முடிச்சுன்னு இப்போ நைட் ஆகுது. நான் தூங்கி முடிச்சுட்டு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம தூங்கி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி வீடு கட்டியிருக்கோன்றது பாருங்கள். இந்த சைட்லெல்லாம் பிளாங்க்ஸ் வச்சுட்டு கீழே வந்து காபிள் ஸ்டோன் வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கட்டுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வுட் பிளாங்க்ஸ்லாம் வைக்கணும். வுட் பிளாங்க்ஸ்லாம் வச்சுட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். நம்ம நடுவில் வந்து கிளாஸ் தான் வைக்கணும். அதனால் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம இந்த மாதிரி வச்சு முடிச்சிட்டோம். நடுவில் வந்து ஏன்டா கேப்புன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ்லாம் வைக்கணும். இதில் நம்ம டோர் வைக்க போகிறோம். ஏன் ஒரே ஒரு டோர் தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. மற்ற அப்புறமா இங்கெல்லாம் சைடெல்லாம் உடச்சாதான் நம்மளால் 2 டோரே வைக்க முடியும். ஸோ அப்புறம் கிளாஸ் வச்சுட்டு நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ மண்டை மேலே இருக்க கொண்டே அந்த மாதிரி ரூஃப் மறந்தால் நான் ரூஃப்லாம் கான்பிஸ்டன் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடை கட்டி முடிச்சிட்டோம். காலையில் கண்டினியூ பண்ணுறேன் தூங்கி முடிச்சுட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சோப்பு டப்பா மாதிரி இருக்குதுல்ல. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது இது. இந்த மாதிரி கட்டுறதுலாம் சர்வைவெல்லாம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கிரியேட்டிவ்லாம் ரொம்ப ஈஸி. அதனால தான் சர்வைவலில் இவ்வளோ தான் கட்ட முடியும். நம்ம 4th பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசித்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தூங்கிட்டு காலையில் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் காலையில் ஆகிடுச்சு. காலையில் ஆனால் கூட மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஆல்ட்ரேஷனில் நம்ம இப்போ பண்ணோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகாமல் இப்போ எங்கே போகலாம்? சரி வீட்டுக்கே ஃபஸ்ட்டு போவோம். வீடு எங்கடா இருக்குது? ஐயோ வழியே மறந்துட்டேன். ஐயோ எங்கடா வழி? சரி நேராக எங்கேயோ போவோம். ஐஸ் கட்டிலாம் இருக்குது. நல்லா தான் இருக்குது, நல்லா பனி பெய்யுது. இப்போ நம்ம மேலே எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கடா நம்ம வீட்டை காணோம்? எங்கே கைஸ், நான் அப்புறமா வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அந்த வீட்டில் போய் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம டாமி நம்மளை விட்டு போயிடுச்சு. ஏன்னா தண்ணியில் நான் போயிட்டு இருக்கும்போது அது தண்ணியில் விழுந்து போயிடுச்சு நம்மளை விட்டு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டாமி ஒன்று மாதிரி ஒரு பூனை கிடைக்குமா? சட்டை பிடிச்சி நீயாச்சு.
ஓகே கைஸ், நம்ம வீடெலாம் கட்டி முடிச்சிடும். ஆனால் டாமி போனதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு பூனையை கண்டுபிடிச்சி நான் அதுக்கு டாமின்னு வைக்க போகிறேன். இப்போது நம்ம லக்கி தான். என்னடா எப்படா பேர் வந்து நான் சொல்லவே இல்லைல்ல. நம்ம நாய் பேர் வந்து லக்கி, நம்ம கேட் பேர் வந்து டாமி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.